அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணன் வன்னியரசு அவர்களை அன்போடு பேச வைக்கின்றேன். தம்பி மணி வந்து சினிமா கூட்டம் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. விசில் அடித்தான் கூட்டம் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. நன்றி தம்பி. ஏதோ 2-3 பாடல்லாம் சொல்லி இதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வருதா திராவிடத்தில் வருதான்னு கேட்டார். இந்த தொட்டப்பேட்டார் ரோட்டு மேலே முட்டை போராட்டா அது எங்கே வருதுன்னு அதை ஏதாவது அங்கே எங்கேருந்து வருதோ அதை வந்து சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம். சினிமாவில் வந்து அட்டகத்தியாக இருந்து நீங்கள் வந்து சினிமாவில் வந்து கிளைமாக்ஸு என்ன வேணாலும் நீங்கள் பல்ட்டி அடிக்கலாம், உருளலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு அமைப்பு வேணும். அமைப்புள்ள இருக்கிற தோழர்களுக்கு வந்து மிக முக்கியமாக வந்து கோட்பாட்டு புரிதல் வேணும். ஆனால் நான் இப்போ வந்து தாவேக்கா சார்பாக பேசுகிற மணி அவர்களோ இல்லை தாவேக்காவில் இருக்கிற நண்பர்கள்ட்டே நான் ஒரு சவால் விடுறேன். அந்த சவால் சரியில்லைன்னா நான் இந்த போய் மேடை விட்டிடுறேன். இப்போ உங்களுடைய தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அண்ணா, அவருடைய ட்விட்டர் பேஜில் பாருங்கள் ஆக்டர் விஜய்ன்னு தான் போடுறாரு. அவர் வந்து தலைவர் அப்படிங்கிறத அவரே விரும்பலை அல்லது அவரே வந்து அதை வந்து விரும்பலை. அப்போ ஆக்டர் விஜய் வேற அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இல்லை இல்லை அதை மாற்றணுமா இல்லையா? அதாவது அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் அஃபிஷியல் பேஜுங்கிறது வேறு. இப்போ சொன்னார் இவர் நம்முடைய காமே சொல்கிறாரு பைக்கு வீடு சம்மந்தமாக பேசுகிறாரு. அவருடைய ஆக்டர் விஜய் பேஜில் தான் இருக்குது. இப்போயும் பாருங்கள் விஜய் அவர்கள் என்ன மாற்றத்திற்காக இவர்கள் வந்து தொடங்கினாங்க கட்சி. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. எந்த கொள்கையை எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க? பாஜகவுடைய கொள்கை. இப்போ முக்கியமாக வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லி ஒன்று வருது. அதில் மோடியினுடைய பேர் இருக்குது. விஜய் அவர்கள் பேசினார், எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசினார். நான் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம், இது குறித்து விவாதிக்க வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, வெளியிலையாவது அது குறித்து நீங்கள் பேசுகிறீங்களா? அது பேசலை. சரி, மனோஜ் எம் நரவணேங்கிற தளபதியினுடைய புத்தகம் வெளியே வந்திருக்கா, வெளியே வரப்போதா அப்படிங்கிற 2வது பட்சம். அது குறித்து சீன ஆக்கிரமிப்பு குறித்து மிக மோசமான ஒரு புத்தகம் அது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் அது குறித்து எதாவது பேசுகிறீங்களா? சரி, பேசலை. அதுவும் நீங்கள் பேசலை. இல்லை, தமிழ்நாட்டில் முழுக்க பாஜக ஒரு பயங்கரவாத செயலை செய்து மத வெறுப்பு அரசியலை செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக மோசமான அரசியலை செய்து திருப்பரங்குன்றம் அதில் மிக முக்கியமானது. திருப்பரங்குன்றம் சம்மந்தம் ஏதாவது வாய் திறந்தீங்களா? சூடு சொரணை இருக்கா உங்களுக்கு? முதல்ல அதாவது ஒரு கட்சி தலைவர்னா தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக போகிறேன், தமிழ்நாட்டில் நான் மாற்ற போகிறேன், மாற்றி கிழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, திருப்பரங்குன்ற இஷ்யூ தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், முதலமைச்சராக. நான் தம்பிகள்கிட்ட கேட்குறேன், விஜய்க்கு வந்து ஒன்றும் தெரியாது. நம்ம மணி அவர்களுடைய அனுபவம் கூட விஜய்க்கு இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், நான் கேட்குறேன், விஜய் வந்து விஜய் எடுக்கிறாராமே. இல்லை இல்லை ஒன்றுன்னா நான் சொல்கிறேன், விஜய் வந்து அப்படியே கிறிஸ்தவர்கள் வாக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பாதிரியாரை அடித்து துன்புறுத்தி வாயில் வந்து சாணத்தை ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள் அமைப்பு வாயை மூடிட்டு இருந்தாங்க. விஜய் இவர் தன்னை வந்து கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டதாக அதுக்காக ஓட்டு போடுவாங்களாம். இந்தியா முழுக்க நான் வந்து தம்பிகள்கிட்ட நான் முன்வைக்கிறேன், இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், தேவாலயங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல், பள்ளிவாசல்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல், தலித்துகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல். வாயில் விசில் வச்சுட்டே இருந்தாரா? அவர் திறக்க மாட்டாரா? என்னங்க எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க? எதை மாற்றுவதற்கு? இன்னைக்கு வந்து வெளிப்படையாக வந்து இஸ்லாமியருடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்களா? நான் எப்படிங்க நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்களுக்கு விழுகும் சொல்லுவீங்க? நீங்கள் நீங்கள் சர்வே எடுத்துன்னு சொல்கிறீங்களா? அண்ணன் நான் பத்திரிகையாளர் நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க? இருங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே வந்து நீங்கள் கட்டமைப்பது. நீங்கள் இவருக்கு ஓட்டு விழுங்கும், இவருக்கு ஓட்டு விழுகும் சொல்லி அப்படியே ஒரு நாசுக்காக ஒரு நேர்மையாக பேசுகிறது மாதிரி பேசி ஓட்டு விழா போதுன்னு சொல்லி சொல்கிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பவர்களுக்கு, அந்த சித்தாந்தத்தை எதிர்ப்பவர்களுக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு. நீங்கள் எதுவுமே செய்யலையே. நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து ஓட்டு விழுவோம், நாங்கள் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க நீங்கள் பிடிப்பீங்க? எந்த அடிப்படையில் பிடிப்பீங்க? ஸ்பாய்லராக இருக்கலாம். யாருக்கு அவர்கள் வந்து ஸ்பாய்லராக இருக்கிறாங்க, யாரோடு இணைந்து அதை ஸ்பாய்லர் செய்கிறாங்க அப்படின்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு கிளை அமைப்பு தான் தாவேக்கா, நாத்தாக்கா. ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து யாருக்கு ஸ்பாய்லராக இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா திமுகவுக்கு. அதனால் அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல்
ஓட்டு விழும் சொல்கிறாரு. நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத அறிமுகப்படுத்தினதே விடுதலை சிறுத்தைகள் தான். அதை கேட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் ஏதோ வந்து நாங்கள் பேசுகிறோம்ங்கிறது இது கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது. இன்றைக்கி வேணும்னா நாங்கள் இன்றைக்கி கேட்க போகிறோம், நாளைக்கு வேணும் நான் கேட்க போகிறோம். எங்களுடைய உரிமை அது. எப்போ கேட்போம் எங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வர்றவங்க நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்ன பிறகு யாருமே வந்து சீண்டலையே உங்களை? யாராவது வந்து நின்னாங்களா? யாராவது பேசினாங்களா? கட்டாயம் 26 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.